யுத்த காண்டத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா அமையிறது. கடைசியாக உத்தரகாண்டத்தில் அமையிறது. இதமாக்ஷாணமாயுஷ்யம் சௌபாகியம் பாபநாசனம் ராமாயணம் வேதசமம் ஸ்ராத்தேஷு ஸ்ராவயேத் புதஹா. ராமாயணத்தை முழுக்க சொல்லிட்டு கடைசி சர்க்கத்தில் ராமாயணத்துடைய பலன்லாம் சொல்லிகிட்டே வரார் வால்மீகி. சொல்லிட்டு வரைச்சு இந்த ராமாயணம் எல்லா பாபத்தையும் போகத்தக்கது அப்படின்னு சொல்லி மங்களத்தை கொடுக்கக்கூடியது. எப்படி வேதம் இதே ராமாயணத்தில் கௌசல்யா சொல்கிறா வேதம் உனக்கு மங்களத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு. இந்த இடத்துல இந்த ராமாயணம் நம்மளுக்கு மங்களத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார். எப்படி வேதம் நம்மளுக்கு மங்களத்தை கொடுக்குமோ வேத சமமாகிய ராமாயணமும் நம்மளுக்கு மங்களத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும், மேலும் ராமாயணம் வேத சமம், இந்த ராமாயணம் வேதத்துக்கு சமமானது, வேதத்தை காட்டிலும் எந்த விதத்திலும் இது குறைஞ்சது இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லி ஸ்ராத்தேஷு ஸ்ராவயேத் புதஹா. கங்காவதரணம் முதலிய கட்டங்கள்லாம் ஸ்ராத்தத்தில் வந்து படிக்கிறது இன்றைக்கும் சம்பிரதாயத்தில் உண்டு. மேலே மேலே பலஸ்ருதியெல்லாம் விஸ்தாரமாக சொல்லிகிட்டே போகிறார். அப்போ இந்த வேதாத்தியனம் பண்ணுறதுனால, வேதத்தை கேட்குறதுனாலையோ, வேதம் சொல்கிறத நம்ம கேட்குறதுனாலையோ, இல்லை நம்மளே வேதத்தை உச்சாரணை பண்ணுறதுனாலையோ, ஒரு அக்ஷரம் ஏகைகம் அக்ஷரம் ஹரிநாமகம் அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னாப்புல ஒரு அக்ஷரம் நம்ம இந்த வழியாக அக்ரஹாரத்தில் நடந்து போகிறச்சே அந்த பிராமணர் ஆற்றுலேருந்து தவறி நம்ம காதில் விழுந்துட்டா கூட நம்மளுக்கு அதனால் பரம புண்ணியம் கிடைக்கிறது தான். அப்படி அப்பேற்பட்ட புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது இந்த வேதம். மேலும் பவித்திரமானது. இந்த வேதத்தில் குறை சொல்கிறதுக்குன்னு ஒன்றுமே கிடையாது, குறையில்லாதது. எப்படி நம்ம கண்ணனை நம்ம குறையில்லும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்னு குறையில்லாதவன் அப்படின்னு கண்ணனை சொல்கிறாப்புல இந்த வேதமும் அந்த மாதிரி இருக்குது. மேலும் மங்களத்தை தரக்கூடியது இந்த வேதம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வேதமானது எப்படி வளரும்? இப்படிப்பட்ட